இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கிற 171 அரசு கலைக்கல்லூரிகளில் கலைஞர் பெயரில் அமைக்கப்பட்ட புதிய அரங்கம் நந்தனம் அரசு கலைக்கல்லூரிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் திறப்பு விழாவை நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் துவக்கிய போது கலைஞர் அரங்கம் என்பது மேலே எழும்பியது. கரவொலி குறைந்தது. கவிஞர் சொன்னார் கரவொலி போதாது என்று. நாங்கள் பல கல்லூரிகளுக்கு சென்றாலும் அதிகம் கரவொலி எழுப்பி துணை முதலமைச்சரை வரவேற்ற கல்லூரி நந்தனம் அரசு கலைக்கல்லூரி என்ற பெயர் வர வேண்டும். அந்த வகையில் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அதோடு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் சில பல பணிகளுக்கு சில லட்சங்களை தருவோம். நான் சார்ந்திருக்கிற தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தொகுதி மாநகராட்சி இல்லை, நகராட்சி இல்லை, ஊராட்சிகள் உள்ளடங்கிய தொகுதி. ஒரு ஊராட்சிக்கு அதிகபட்சம் 10 லட்சம் 20 லட்சம் 3 முறை நின்றாலும் அருமை அண்ணன் மாஸ் அவர்கள், அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த சைதையில் நின்று வென்றாரோ அந்த தொகுதியில் நின்று வென்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கிற காரணத்தால் தன்னுடைய தொகுதி நிதியில் சுமார் 4 கோடி 80 லட்சம் 5 கோடி ரூபாய் செலவில் இந்த கலையரங்கத்தை அமைத்து துணை முதலமைச்சரை திறக்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அன்பு தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் சொல்லுவார், கல்வியும் மருத்துவமும் எனக்கு 2 கண்கள் சொல்லுகிற தலைவர் நம்முடைய முதல்வர். மீண்டும் சொல்லுகிறேன், கல்வியும் மருத்துவமும் எனக்கு 2 கண்கள். அண்ணன் மாஸ் அவர்களே, முதலமைச்சருடைய கனவுகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை மருத்துவத்தின் மூலம் நிறைவேற்றுகிறீர். 5 கோடி ரூபாய் பணம் தந்து கல்வி கண்ணுக்கும் துணை நிற்கிறீர் நீங்கள் என்று சொன்னால் மனதார பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். உரியவரை வைத்து துவக்கி இருக்கிறோம். மிகப்பெரிய பாராட்டு. அதிலும் குறிப்பாக நம்முடைய அன்பு துணை முதலமைச்சர் திறந்திருக்கிற அரங்கம் குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட அரங்கம். தமிழகத்திலேயே அரசு கல்லூரிகளில் உள்ள கலையரங்கில் குளிர்சாதன வசதி உள்ள கல்லூரியும் நந்தனம் அரசு கலைக்கல்லூரி. மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னும் பெருமைகள் இந்த கல்லூரிக்கு உண்டு. பல மாணவர்கள் சாதனை மிக்கவர்களாக இருக்கிறோம். அன்பு தலைவர் கலைஞர் 1969 கல்லூரியை திறந்தார். அந்த காவிய தலைவர் பெயரில் கலையரங்கத்தை துணை முதலமைச்சர் திறந்திருக்கிறார் என்று சொன்னால் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய வரலாறு. இதே ராணிமேரி கல்லூரியில் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது 23 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவராக இருந்தபோது கலைஞர் அரங்கம் என்று கடற்கரை சாலையில் இருந்தது. ஆட்சி மாறியது. அம்மையார் முதலமைச்சர் அந்த ஜா இர் என்ற எழுத்தை எடுத்துவிட்டு கலை அரங்கம் என்று வெறுமனே இருந்தது. எல்லோருக்கும் தெரியும். சட்டமன்றத்தில் கன்னி பேச்சு பேசினேன். முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தார். நான் கேட்டேன், ராணிமேரி கல்லூரியை காப்பாற்றிய தலைவர் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் தளபதி. இல்லை என்றால் கட்டிடத்தை இடித்திருப்பீர்கள். அந்த கல்லூரி மாணவர்கள் கலைஞர் அரங்கத்தை கட்டினார்கள். நீங்கள் கலைஞர் பெயரில் இருக்கக்கூடாது என்று வெறும் கலையரங்கமாக மாற்றியிருக்கிறீர்களே, வைத்த பெயரை எடுக்கலாமா? அதன் உள்நோக்கம் என்னவென்று கேட்டேன். இது எதிர்க்கட்சி நாங்கள் கேட்டது. கலைஞர் பெயர் அகற்றப்பட்டது. ஆட்சி மாறி நம்முடைய முதலமைச்சர் வந்தார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், எடப்பாடி முதலமைச்சர் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற புத்தகப்பை 18 கோடி, அந்த 18 கோடி ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட புத்தக பையில் ஜெயலலிதா படம் இருந்தது. நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சரிடம் போனது, பைகள் வழங்கப்படவில்லை, ஜெயலலிதா படம் இருக்கிறது, 18 கோடி பையை மாற்றலாமா அல்லது பையை வேறு எதற்காவது பயன்படுத்தலாமா என்று கேட்டதற்கு முதலமைச்சர் சொன்னார், படம் யாருதாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, மக்கள் வரி பணம் 18 கோடி வீணாக கூடாது என்று. ஆட்சி மாறிய பிறகும் அந்த படத்தோடு வழங்க சொன்ன ஈகை உள்ளம் கொண்ட ஒரே தலைவர் இந்தியாவில் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி என்று சொன்னால் அவரின் பிள்ளையாக இருந்து இன்றைக்கு இந்த கல்லூரியின் கலையரங்கத்தை திறந்திருக்கிறார்.
இன்றைக்கு நான் முதல்வன் திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும் உயர்கல்வியில் உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு உயர்கல்வியில் முதலிடம் என்று சொன்னால் இந்த பெருமையை உருவாக்கி தந்த தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதைவிட பெருமை, ஒரு வாரத்துக்கு முன்பு கிட்டிய பெருமை, பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை ஆளுநர் சர்வாதிகார போக்கோடு வைத்திருந்தார். பொறுத்து பார்த்து நீதிமன்றத்தில் நீதியை நிலைநாட்ட முதலமைச்சர் வழக்கு தொடுத்தார். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தீர்ப்பு, அந்தந்த மாநில முதலமைச்சர் அந்தந்த மாநில பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமிக்கலாம் என்ற உத்தரவை பெற்று தந்த முதல் தலைமகன் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள். அவருடைய விளைவு என்ன தெரியுமா? முடித்துக் கொள்கிறேன். இவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் மட்டுமல்ல, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் இதைதான் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு எங்களுக்கு புரிந்தது, இவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி என சொல்லி அவருக்கு பக்கபலமாக இருக்கிற இளந்தலைவரை, துணை முதலமைச்சரை மாணவர்கள் சார்பில், உயர்கல்வி சார்பில், நந்தனம் கலைக்கல்லூரி சார்பில் மனமார்ந்த பாராட்டுகளை, வாழ்த்துக்களை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.